ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை ஓன் ஸ்டோரி ப்ரெடிக்ஷனை இப்போ பார்க்கலாம். ரோஹிணி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு ரோஹிணி, என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா? ஆமாண்டி, உங்கள்கிட்ட பேசணும். நான் அன்றைக்கே ஒரு விஷயத்த பேசுனேன்ல, 1 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி, இன்னும் நான் ப்ரெக்னென்ட் ஆகலை, அதனால டாக்டர்கிட்ட செக் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன்ல. ஆமாண்டி, நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் வித்யா, 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மணிக்குடி வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 11:30 மணி வாக்கில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடி, நான் பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது நம்ம சீதாவை காமிக்கிறாங்க. சீதாட்டா அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி, நீ ஏதாச்சும் வேலைக்கு போறியா இல்ல மேற்கொண்டு படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் வேலைக்கு போறேன், கூடவே மேற்கொண்டு நான் போஸ்டர்ல படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அக்கா சீதா சீதா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இது என்னது ராணி சத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. என்ன ராணி இப்போ வந்திருக்க, அதுவும் கீழே இருந்து மாடிக்கு எதுக்கு ஏறி வந்த அப்படின்னு சொல்றாங்க. சீதாவோட அம்மா அதுக்கா ராணி அக்கா சொல்றாங்க, நான் கர்ப்பமாயி 7 மாசம் ஆகுது, மாசம் செக்அப் பண்ணும்ல, அதுக்கு டாக்டர் கிட்ட போகணும். என் வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருக்கா, ஆனா அவருக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு, அதனால அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு. நான் தனியா எப்படி போறதுன்னு சொல்லி கேட்டப்போ நம்ம சீதாவை கூட்டிட்டு போக சொன்னாரு, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டுமாக்கா அப்படிங்கிறாங்க. மீனாவோட அம்மா சொல்றாங்க, ஏன் ராணி இதெல்லாம் போய் இதை கேட்டுட்டு இருக்கிற, தாராளமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, ரொம்ப நன்றின்னு சொல்லி சீதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ராணி அக்கா. அதுக்கப்புறம் போனோன்னு ராணியை வந்து செக்அப் பண்ண கூட்டிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, அதனால ராணி சீதா கிட்ட சொல்லிட்டு போறாங்க, சீதா கொஞ்சம் நேரம் ஆகும், ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, ஒன்றும் இதில், நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வேற பாஸ் பண்ணிட்டாங்களா சீதா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த டைம் பொழுது போக்குறதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா வித்யா அண்டு ரோஹிணியும் அங்க வர்றாங்க. 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யா வந்து பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி கிட்ட, ஏண்டி இப்போ செக்அப்லாம் தேவையா? ஆமாண்டி, முக்கியமா செக்அப் தேவைதான், ஏன்னா கண்டிப்பா நான் பிரெக்னென்ட் ஆயே ஆகணும், 1 வருஷம் ஆச்சு இன்னும் பிரெக்னென்ட் ஆகல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, குழந்தைய வச்சுதான் மனோஜ் என் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சரிடி, அதுக்கு போய் வீட்டுல போய் பிளான் பண்ணு, இங்க எதுக்கு நீ இதை பண்ணிட்டு இருக்க வந்து டெஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தானா, என் மேல ஏதாச்சும் ஃபால்ட் இருந்து அதனால குழந்தை பிறக்காம போயிருந்தா, அதனால தான் நான் செக்அப் பண்ண வந்திருக்கேன், உனக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்குடி, அதனால உனக்கு எந்த ஃபால்ட்டுமே இல்ல, ஒருவேளை மனோஜ் செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும், ஒன்னு எதுக்கு நீ செக் பண்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ முதல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு இருந்த நம்ம சீதா கேட்டுறாங்க, என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க, முதல்ல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க, அப்ப ஏற்கனவே இவங்களுக்கு குழந்தை இருக்கா, இதை முதல்ல நம்ம அக்கா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்புறம் வேண்டாம் அக்காட்ட இப்ப சொல்ல வேண்டாம், அக்காவே இப்பதான் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கா, மறுபடியும் போய் சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு மறுபடியும் சண்டை வந்துட போகுது அப்படின்னு யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி டாக்டர்கிட்ட செக் பண்ண போறாங்க. டாக்டர் ரோகிணிக்கு எந்த ஃபால்ட்டுமே இல்லைன்னு சொல்லி சில பல டேப்லெட்ஸும் அதுக்கப்புறம் பல விஷயங்களை சொல்றாங்க. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சீக்கிரம் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ராணி அக்கா அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வர்றாங்க. ரோகிணியும் வித்யாவும் போனதுக்கு அப்புறம் தான் ராணி அக்கா வராங்க. ராணி அக்கா சொல்றாங்க, சீதா கொஞ்சம் இங்கே இரு, நான் மெடிசன் மட்டும் பார்மசில வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல யோசனை பண்றாங்க சீதா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம்னா பேசாம அக்கா கிட்ட இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி வந்துட்டு போனாங்க, செக்அப் பண்ண வந்தாங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லலான்ட்டு எனக்கு சீதா கால் பண்ணி ரோகிணி வந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட உடனே, ஏன் 1 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன செக்அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. என்னன்னு தெரியலையே, வீட்டுல எதுவும் சொல்ல, ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க ஏதோ உடம்பு பிரச்சனை போல இருக்கு, செக்அப் பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன சீதா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அக்கா அது மட்டும் இல்லக்கா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சீதா. அக்கா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறாங்கக்கா, ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்களா, அவங்க 2 பேர் தான் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலன்னு ரோகிணி சொன்னாங்க, அதுக்கு தான் செக்அப் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா குழந்தை பிறக்கிறது, ஏற்கனவே ஒரு குழந்தை தான் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுதாங்க நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை விட அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மீனா, என்ன சீதா சொல்றா? ஆமாக்கா, இதை கேட்டு நானே பயங்கர ஷாக்ல இருக்காங்கக்கா. சீதா, நீ ஏதாச்சும் தப்பா கிப்பா சொன்னு வச்சுக்கோ, வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அக்கா உனக்கே தெரியும்ல, என்னோட காது பாம்பு காது நல்லாவே கேட்டுது, நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி சீதா, நீ வெய், நான் என்னன்னு மாமா கிட்ட பேசுகிறேன்,
ஐயோ அக்கா, மாமா கிட்ட சொல்லி ஏதாச்சும் பிரச்சனையா இருப்போது, நான் பாத்துக்கிறேன் சீதா வை அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஒரே யோசனையிலே இருக்காங்க சீதா. என்னடா இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணும்போதே அந்த பிரெக்னன்சி பத்தி பேசினாங்க பாத்தீங்களா ஸ்ருதி. நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ இவங்க அப்படியே அவங்களே அந்த குழந்தைய வயிற்றுல வச்சிருந்த மாதிரியும் ஒவ்வொரு மாசமும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க மீனா. இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு ரோஹிணி கிட்ட இருக்கு விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதை இதோட விடக்கூடாது, நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாடியில படுக்க போயிட்டாரு முத்து. அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல போறாங்க மாடிக்கு. பொண்டாட்டி, என்ன நீ தூங்காம இன்னும் முழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்ட பேசணும்னு ஆசையா? ஏன் ஆசை பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போறாரு. எங்க பேசாம இருங்க, நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்கிட்ட பேச வரலையா? ஐயோ, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சரி சொல்லு மீனா. சீதா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன்னா சீதா ஹாஸ்பிட்டல் போனாலா? என்ன பிரச்சனை? ஐயோ, அவளுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ பக்கத்தை விட்டு ராணி அக்காவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. சரி போனா இப்ப என்ன அதுக்கு? அதுல தாங்க விஷயமே இருக்கு. மீனா சும்மா பீடிகை போட்டுட்டே இருக்காத மீனா, என்ன விஷயம்னு சொல்லு. அதாங்க ரோகிணியும் அங்க வந்திருக்காங்க, கூட வித்யாவும் வந்திருக்காங்க. பார்லர் அம்மா அங்க எதுக்கு வந்துச்சு? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுல, இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அட, பார்லர் அம்மா விவரமான ஆளுதான். பாட்டி யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லுச்சுல, அதுக்கு தான் பிளான் பண்றாங்க போல இருக்கு அந்த சொத்தை அட்டை போடுறதுக்கு. அந்த மனோஜ் ஒரு ஓடுகாலி, அவன் பொண்டாட்டி என்னடானா சொத்தை புடுங்கறதுக்கு திருடியால இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏங்க கொஞ்சம் நான் சொல்றத முழுசா தான் கேளுங்களேன். சரி மீனா, சொல்லு. இனி நான் பேச மாட்டேன், நீ சொல்றத மட்டும் கேட்பேன், சரியா? அப்படி வாங்க. அதுங்க டெஸ்ட் எடுக்க வந்த ஹாஸ்பிட்டல்ல வித்யா சொல்லியிருக்காங்க, இப்ப எதுக்கு டெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மேல ஃபால்ட் இருந்தா அதை சரி பண்ணிக்கலாம்ல, அதனால தான் டாக்டர் கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வித்யா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஐயோ மீனா சொல்லு. எங்க இதுல தாங்க ட்விஸ்டே இருக்கு. ஆனா அந்த ட்விஸ்ட் தான் சொல்லு மீனா. வித்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சுல, இது 2வது குழந்தை தானே பிறக்க போகுது, அதுக்கு எதுக்கு டெஸ்ட் எடுக்கிற? உன் மேல எந்த தப்பும் இல்ல, மனோஜ போய் டெஸ்ட் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனா சொல்ற? அட ஆமாங்க, அப்பனா ஏற்கனவே ரோகிணிக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆமாங்க, அதை தாங்க வித்யா சொல்லியிருக்காங்க. வித்யாவுக்கு தெரியாம எந்த விஷயமே நடக்காதுங்க. அப்பனா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருந்திருக்கு. ஆனா உங்க அண்ணங்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்களா என்னன்னு கூட தெரியலங்களே. இல்ல மீனா, இது மனோஜுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. இவன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் ரோஹிணிக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். பார்லர் அம்மா இவ்வளவு தில்லுமுள்ளு பண்றாளா? வில்லிதான் போ, சும்மா விடக்கூடாது. இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட முதல்ல இதை கண்டுபிடிச்சு சொல்லணும் இருக்குது இந்த பார்லர் அம்மாக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்க எப்படிங்க இதை போய் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? தெரியல மீனா. அவங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க மாமா ஒருத்தன் வந்தா பாரு, அவனை கண்டுபிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். இந்த மலேசியா மாமா இருக்கான் பாத்தியா, அவனை கண்டுபிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். நீங்க இதெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியலைங்க. மலேசியா மாமா எங்க இருக்காருன்னு தெரியல, அவரு ஊரா நாடு நாடா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அட நீ வேற மீனா, மலேசியா மாமா நானே பொய் அவர் நடிக்க வந்திருக்காருன்னு முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பார்லர் அம்மா மேல சந்தேகம். ஏதோ நடிக்கிறாங்க அவங்க அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்தது. ஆனா இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சும் கூட பார்க்கல மீனா. சரிங்க, இப்ப என்னதாங்க நம்ம பண்றது? அதை முதல்ல சொல்லுங்க. பண்ணலாம், யோசனை பண்ணலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த வித்யாவை பிடிச்சோம்னா எப்படியாச்சும் தெரிஞ்சிரும், எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஆயிடுது. காஃபி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க எல்லாத்துக்கும் மீனா. அப்போ ரோஹிணி பாத்தீங்கன்னா பெரிய ஜம்பமா ஓவரா அழட்டிக்கிட்டு, இந்த காஃபில சுகர் இல்ல, இன்னொரு சுகர் போட்டு கொண்டு வா மீனா அப்படின்லாம் சொல்றாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க மீனாவும். ஆனா வெளியே காமிச்சுக்கல. போய் சுகர் போய் கலக்க போன மீனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்கிற இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ரோஹிணி கிட்ட. இப்போ ஏதாச்சும் பேசி ரோஹிணி கிட்ட இருந்து ஏதாச்சும் கறக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க மீனா. ரோஹிணி, நீங்க மலேசியால எங்க படிச்சீங்க அப்படின்னு உடனே தூக்கி வாரி போடுது ரோஹிணிக்கு. இப்போ இதுக்கு மீனா இதெல்லாம் கேக்குற? இல்ல சும்மா கேட்டேன். ஸ்கூல் பேர் சொல்லாமே எங்க அப்பா அங்க இருக்க ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, என்ன ரோஹிணி பெரிய ஸ்கூல்னு சொல்றீங்க, ஸ்கூல் பேர் சொல்லல? அது இல்ல ஸ்ருதி, நான் சின்ன வயசுல எங்க அப்பாட்ட கோச்சிட்டு வந்துட்டேன்ல, அதெல்லாம் சரியா ஞாபகம் இல்ல. என்னங்க ரோஹிணி இப்படி சொல்றீங்க? நான்லாம் ப்ரீ கேஜி படிச்ச ஸ்கூல்ல கேட்டாங்க கூட சொல்லுவேன். நீங்க என்னடானா இது சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் விவரம் தெரிஞ்ச பின்னாடி தானே உங்க அப்பாட்ட
மீனாட்ட கோவிச்சுக்கிட்டு வந்தீங்க? ஐயோ இவ வேற விட மாட்டேங்கிறாளே, துருவி துருவி கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா புறப்போற மாதிரி இப்படி சமாளிக்கிறாங்க. அப்பயும் நம்ம மீனா விடுற மாதிரி இல்ல. மீனா கேக்குறாங்க ரோஹிணி கிட்ட, ஏன் ரோஹிணி நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா ரோஹிணி உங்க வீட்டுக்கார சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒண்ணு. என்ன இவ இப்படி கேக்குறாளே, ஏதாச்சும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் இல்ல மீனா, நான்லாம் யாரையும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரோஹிணி உங்களுக்கும் வித்யாவுக்கும் எத்தனை வருஷமா பழக்கம்? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா பெரிய பிரச்சனையாயிரும், ஏதாச்சும் ஒரு போட்டு வாங்கணும் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் பார்லருக்கு கிளம்பணும், அதுக்கப்புறம் நான் கடைக்கு போகணும், மனோஜ் வேற வெளியே எங்கேயோ போறேன்னு சொன்னா நான் தான் கடை வேற பாத்துக்கணும், நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பவே சந்தேகம் வந்துடுது மீனாக்கு, ஏதோ ஒன்ன மறைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த. மீனா அதுக்கப்புறம் பூ கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. முத்து கால் பண்றாரு. என்ன இந்த நேரத்துல இவரு கால் பண்றாரு? என்ன சொல்லுங்க, நீ எங்க இருக்க மீனா? நான் பூ கொடுக்க வந்திருக்கேங்க. மீனா உங்ககிட்ட ஒரு பேசணும், நீ முதல்ல ஒரு இடத்த சொல்லி அங்க வா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க இப்ப வர சொல்றீங்க? வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயம் சிக்கியிருக்கு, நீ முதல்ல வா மீனா அப்படின்னு சொல்றாங்க. சரி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன இடத்துக்கு மீனா போயிடுறாங்க. முத்துவும் அங்க வந்துடுறாரு. மீனா வண்டிய ஒரு இடத்துல பார்க் பண்றாரு. முத்து வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க எந்த இடத்துக்குங்க போறோம் இப்போ? அட சர்ப்ரைஸ், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலா இருக்கு. என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்து சீதா வந்தால அதுக்கு ஹாஸ்பிட்டல் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா வா. அப்போ ரோஹிணி வந்த ஹாஸ்பிட்டல் இதுதானா? ஆமா வா. எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க சொல்லுங்க. ரோஹிணி பத்தி டீட்டெயில் கேட்கறதுக்கு தான் வா போலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருங்க சொல்லுவா? டாக்டர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேஷண்டோட டீட்டெயில சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் போய் என்னங்க வேஸ்ட் தானே. ஐயோ மீனா, நான் அங்க ஒரு வார்டு பாய பிடிச்சிருக்கேன் மீனா, அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ரோஹிணியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வர சொன்னேன். அவனும் கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வெயிட் பண்ண வந்துருவான். ஏங்க எப்படி உங்களுக்கு இது மாதிரிலாம் அறிவு வேலை செய்யுது? சும்மா புகழாத மீனா, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும், வார்டு பாய் வர்றாரான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க எப்படிங்க சீதா வந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும்? அட சீதாக்கு கால் பண்ணி பேசுனேன், நீ வெயிட் பண்ணு மீனா, இரு வார்டு பாய் வர்றானான்னு பார்க்கலாம். ஏங்க இந்த வார்டு பாய உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சீதா நம்ம செல்வம் இருக்கான்ல, அவன் சித்தப்பா பையன் தான் இந்த வார்டு பாய். அப்படியே பிளாஷ்பேக் போகுது. முத்து செல்வம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. செல்வம் சொல்றாரு, எப்ப முத்து பேசாம சீதாக்கு கால் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளு, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றதும் சரிதானே. சீதா கிட்ட போன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேக்குறாங்க. சீதாவும் ஹாஸ்பிட்டல் பேரு சொன்னோடனே, அட அந்த ஹாஸ்பிட்டலா, கவலை விடுறா, என்னோட சித்தப்பா பையன் அங்கதான் வார்டு பாயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அவங்கிட்ட சொல்லி இதை வாங்கிடலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. டே எப்படிடா அவன் சொல்லுவானா? டே கவலைப்படாதடா, அவன் காசுக்கு ஆசைப்பட்டவன்டா, அவங்கிட்ட காசை மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என்னன்னாலும் சரி செய்வான் அப்படின்னு சொல்றாரு. செல்வமும் சரி வாடா உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. வார்ட் பாயையும் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. செல்வத்தோட தம்பி பாத்தீங்கன்னா முதல்ல ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் செத்தண்டா, எனக்கு வேலையும் போயிரும், என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. செல்வம் அவங்க சித்தப்பா பையன்கிட்ட சொல்றாங்க, டே உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன், நீ மட்டும் ரோஹிணிக்கோட விஷயத்த பூரா டாக்டர் கிட்ட அவங்க என்ன பேசினாங்க, அவங்க ரிப்போர்ட் என்ன, அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மட்டும் கேதர் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொன்னா உனக்கு 10,000 ரூபாய் தரேன்டா அப்படின்னு சொன்னோடனே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு. 10,000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குறாரு. ஆஹா பயவுல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு, டே உனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா, ஸ்கூல்ல எல்லாம் நீ மார்க் வாங்காம உங்க அப்பா கையெழுத்து ரேங்க் கார்டுல போட்டேல, அதெல்லாம் மறைச்சு உனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணிருக்கேன், இது மாதிரி நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்கல, நீ தண்ணியை போட்டுட்டு வந்தப்ப கூட ஒன்னுங்க நான் தானே காப்பாத்தி, நான் தானே உங்க அப்பா கிட்ட அடி வாங்கினேன், இதெல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. செல்வத்தோட தம்பி சொல்றாரு, சரி அண்ணனா போயிட்ட, சரி விடு பரவாயில்ல, நான் உனக்காக செய்யறேன்டா. ஆமா அந்த 10,000 மறக்காம கொடுத்துருவீங்கல்ல, எடுத்துட்டு வந்திருக்கீங்களா 10,000? டே எடுத்துட்டு வந்திருக்கோண்டா, இங்க பாரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு செல்வம். சூப்பர்டா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க நர்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஃபைலு, அந்த ஃபைலு, அதுக்கப்புறம் ரோஹிணியை டாக்டர் அட்டன் பண்ணப்போ கூட நர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த நர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க. உனக்கு எதுக்கான இந்த வேலை அப்படின்னு கேக்குறாங்க நர்ஸ். இல்லம்மா அவன் புருஷங்கிட்ட ஏதோ பொய் சொல்லியிருக்காங்கம்மா. ஐயோ அண்ணா என் குடும்ப பிரச்சனை அண்ணா, ஏதாச்சும் நான் மாட்டிக்க போறான். இல்லம்மா அந்த பொண்ணு அவன் புருஷனா வீட்டை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காமா, அவளை இப்படி எல்லாம் விடக்கூடாதுமா அப்படி இப்படின்னு பேசுறாரு. பேசணுன்னே பாத்தீங்கன்னா அவங்களும் உண்மையை சொல்றாங்க, ஃபைல் டீடைல்ஸ்
டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அந்த ஃபைலை வேற ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்கள் வச்சிடறேன் இங்கேன்னு. அந்த பொண்ணு வேற நம்ம ரோகிணியோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்க ஃபைலை வேற கொடுத்து விடுறாங்க. அதை வாங்கிட்டு செல்வத்தோட தம்பி வர்றாரு. இதான் ஃபைல் டீட்டெயில்ஸு. நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை ஒரு பையன் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, அண்ணே 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபைலை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு எங்கிட்ட கொடுத்துருனேன், இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் மாட்டிக்குவோண்ணே அப்படின்னு சொல்றாங்க. கவலை விடுறா, நல்லா எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஃபைலை கொடுத்துட்டு 10,000 ரூபா அவன் கையில கொடுத்துறாரு செல்வம். சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு செல்வத்தோட தம்பியும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம முத்து அங்க வர்றாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்றாரு முத்து. எங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா? அட ஆமா மீனா, இப்போ உனக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த தெரியுமா? அந்த வார்ட் பாய் கிட்ட நீ ஒரு தடவை டீட்டெயிலா கேளு, ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எங்க சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அந்த வார்ட் பாயும் வர்றாரு. என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப திரும்ப வராதிங்கண்ணே, நான் மாட்டினேன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அட இல்லப்பா, என் பொண்டாட்டி பேசணும்னு கேட்டா அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்கம்மா என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸவே கூட்டிட்டு வர்றாங்க. அந்த நர்ஸ் கிட்ட வந்து இவங்க தான் இந்த ரோகிணி மேடம் டாக்டரை பார்த்தப்போ அட்டன் பண்ண நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் என்னதான் மேடம் அங்க நடந்தது அப்படின்னு நம்ம மீனா கேக்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றாங்க, இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இன்னும் பிறக்கலன்னு சொல்லி செக்அப் பண்ண வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாம் சொன்னாங்க, இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்தாங்க, அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். நர்ஸம்மா நீங்க சொல்ற மாதிரி ரோகிணி அவங்க வாயால 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாங்களா? ஆமாம்மா சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டனவே ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் ரொம்ப நன்றின்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு முத்தும் மீனா அங்கிருந்து வந்துடுறாங்க. எங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்றாரு, வேற என்ன ஆதாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு, நேரா வீட்டுக்கு போறோம், அப்புறம் என்ன பாராரமா எல்லாத்துக்கிட்டே மாட்டிட்டு முழிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க முத்து. எங்க இது இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லலாமா? மீனா என்ன மீனா உனக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற? எவ்வளவு ஒரு தப்பு பண்ணிருக்குது. அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல, முதல் ஹஸ்பண்ட் என்ன ஆனாருன்னு தெரியல, முதல்ல பாராரம்மா உண்மையாவே பணக்காரியான்னு கூட தெரியல. இது தெரியாம ஏன் அம்மா தலையில வச்சு ஆடிட்டு இருக்கேன் அந்த பார்லர் அம்மாவை. சரிங்க, நான் சொல்ற மாதிரி செய்யலாம். முதல்ல இத மாமா கிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ மீனா, இந்த ஐடியாவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, அப்பா கிட்ட முதல்ல இதை சொல்லலாம், அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போன பின்னாடி அடுத்த நாள் தான் இதை பத்தி பேசுறாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அண்ணாமலை இருக்காங்க. விஜயா இங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி அங்க இங்கன்னு தேடி பாக்குறாங்க. விஜயாவை காணோம். அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அவ பார்வதி வீட்டுல ஒரு நாட்டிய கிளாஸ் நடத்துறப்பாரு, அங்க போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பதான் போயிருப்பாங்க, பரதநாட்டிய கிளாஸுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. பரதநாட்டிய கிளாஸோட ஸ்டூடெண்ட் தீபக் இருக்காருல, அவரு தான் வண்டியில வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகுது, வரல. கடைசியில பார்த்தா போனை வேற மறந்துட்டாங்க விஜயா. அதை எடுக்கலான்ட்டு அவங்களும் மேல வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, ஃபைலு, டாக்டர் ஃபைலு, அதை கொடுக்குறாங்க. முத்து, டே என்னடா இது? அப்பா அதை படிச்சு பாருப்பா. டே என்ன படிக்கிறதுக்குதான் இது இல்லடா, சொல்லுடா. சரிப்பா படிக்க வேண்டாம், அதுல என்ன பேரு போட்டிருக்கும் பாரு அந்த ஃபைல்ல. அப்படியே படிச்சு பாக்குறாரு. ரோஹிணி மனோஜ்னு போட்டிருக்கு. என்னடா இது, ரோஹிணி ஃபைலா? ஆமாப்பா, அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. எதுக்காமா, என்ன உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை இல்ல, குழந்தை 1 வருஷமா பிறக்கல இல்ல, அதுக்காக செக்அப் பண்ண போயிருக்காங்க. ஓ அப்படியா, அவங்களோட பர்சனல் விஷயம்டா. அதை எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து இங்க காமிச்சிட்டு இருக்க? அப்பா இதுலதான்ப்பா விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா விஜயாவும் அந்த லாஸ்ட் ஸ்டெப், அந்த நிலவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்பு கிட்ட வர்றாங்க விஜயா. இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத என்னடா இது எப்படி பேசுறாங்களா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி வெயிட். என்னடா இது, ரோஹிணி பேரு அடிபடுது, வேற ஏதாச்சும் விஷயமா இருக்குமோ, இந்த முத்து பையன் ஏதாச்சும் அவர்கிட்ட மூட்டி கொடுக்குறானோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, டே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குழந்தை சீக்கிரமா பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க, நல்ல விஷயம் தான்டா. டாக்டரை போய்
பேர் பார்த்துருக்கு ரோஹிணி. சரி சீக்கிரம் குழந்தை பிறந்தா நல்லதான்டா, நல்ல விஷயம் தானே, இது எதுக்குடா இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஐயோ அப்பா, விஷயமே அது இல்ல, இது வேற விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா சொல்றேன் கேளு, நான் கதையை சொல்றேன், டீட்டெயிலா கேட்டுக்கப்பா. சீதா பக்கத்து வீட்டாக்கா ராணி அக்காவை கூப்பிட்டுட்டு அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு செக்அப் பண்றதுக்காக போயிருக்கா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பார்லர் அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மேல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு டாக்டர் செக் பண்ண வந்திருக்கேன்னு ரோகிணியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வித்யா சொல்லியிருக்காங்க, உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் என்ன இது 2வது குழந்தை தானே, உனக்கு எந்த ஃபால்ட் இல்ல, மனோஜுக்கு ஏதாச்சும் ஃபால்ட்டா இருக்க போது செக் பண்ணி பாருன்னு சொன்னான். என்னடா சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா? அப்பா அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்காங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ண தெரியுமா, அங்க இருக்க வார்ட் பாய் கிட்டே கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ண சொன்னேன். அந்த சரி வார்ட் பாய் இந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நர்ஸு கிட்ட மீனாவை கேட்டா, வார்ட் பாய் கிட்டையும் கேட்டா, என்னன்னு கேளுங்க மீனா நீ சொல்லு. ஆமா மாமா, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா, நான் இந்த வார்ட் பாய் அண்ணா கிட்டையும் கேட்டேன், நர்ஸ் அம்மா கிட்டையும் கேட்டேன், அவங்க எல்லாமே இந்த நடந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைலிலையும் அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இப்போ செக் பண்ண வந்திருக்குது 2வது குழந்தை வேணுங்கிறதுக்காக தான் செக் பண்ண வந்திருக்காங்கன்னு இந்த ஃபைலை போட்டிருக்காமா மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுது அண்ணாமலைக்கு. அதை விட பெரிய ஷாக்கா இருக்குது விஜயாக்கு தான். விஜய் ஒரே குழப்பமா இருக்காங்க. என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, இவளுக்கு குழந்தை வளர்த்திருக்கா, இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்ல இல்ல, இவன் ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அந்த ரோகிணி மேல பழிய போடுறதுக்கு இந்த வேலை பண்ணுவானோ அப்படின்னு அது வேற ஒரு யோசனையில இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் நடந்து வர சவுண்டு கேக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா விஜயா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சாமி ரூமுக்கு பக்கத்துல இருக்க அந்த சோஃபாக்கு பக்கத்துல தான் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேருக்கும் தெரியாம பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஸ்ருதி ரவி 2 பேரும் வர்றாங்க. என்ன 3 பேர் பேசிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஸ்ருதி கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்பே, பலகுரல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன முத்து சொல்லுங்க, இந்த ஃபைலை கொஞ்சம் படிச்சு காமிக்கிறியா அப்பாக்கு? கொடுங்க படிச்சு காமிக்கிறேன். முத்து இது என்ன ஃபைல் முத்து அப்படின்னு ரவி கேட்கிறாரு. டே கொஞ்சம் இருடா, அதான் படிச்சு காமிக்கிறதுல பலகுரல, அதுல கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு கேட்டுட்டு இருக்காங்க விஜயாவும். அதுக்கப்புறம் ஸ்ருதியும் படிச்சு காமிக்கிறாங்க. நேம் வந்து டாக்டர் நேம், அப்புறம் பேஷண்டோட நேம் எல்லாம் படிச்சு காமிக்கிறாங்க. இது என்ன ரோகிணியோட ஃபைலா, இது டாக்டர் கிட்ட அவங்க போயிருக்காங்களா, அது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. பலகுரல இத முதல்ல நீ படி அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்குமே சொல்றாங்க. இதை படிக்கிறப்ப ஸ்ருதிக்கே பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி போட்டிருக்குன்னு இப்படி திருத்துன்னு முடிக்கிறாங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேக்குறாங்க. படிங்க இதை அப்படின்னு சொல்லிடனே இவங்களும் இங்கிலீஷ்ல படிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ரோஹிணிக்கு ஏற்கனவே 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு 2வது கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 1 வருஷம் ஆகி குழந்தை பிறக்கல. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இதுல போட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை மாசம் அவங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுல தெரியல, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த ரோகிணியை நம்பி இப்படி நம்ம மோசம் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயாவும். அண்ணாமலைக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஜயா அந்த ரோகிணியை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தா, இங்க பாரு அந்த ரோகிணி எப்படி பண்ணிருக்கான்னு என்னால் நம்பவே முடியல முத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எங்கனாலேயும் தான்ப்பா நம்ப முடியல, எனக்கு முதல்ல இருந்து அந்த பார்லர் அம்மாட்ட ஒரு டவுட் இருந்தது. அந்த மலேசியா மாமா வந்தப்பயே பார்லர் அம்மாவோட விஷயத்தை பூரா அந்த மலேசியா மாமாட்ட கறந்துருப்பானா, அவன் தப்பிச்சிட்டான்ப்பா. அதுக்கப்புறம் வசமா மாட்டிக்கிச்சு பாரு இந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து. இத முதல்ல விஜயா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. செம்ம கோவத்துல விஜயா வெளியே வர்றாங்க. நான் இதை நினைச்சும் கூட பார்க்கல, எப்படி இவ இப்படி என்ன மோசம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர கோவமா சும்மா எரிமலை மாதிரி வெடிக்கிறாங்க. பயங்கரமா பேசுறாங்க. அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, ரிலாக்ஸ் ஆயிருங்கம்மா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. என்னத்தடா ரிலாக்ஸா இருக்கிறது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, அவ போய் என் பையனா, அதுவும் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் என் பையன், அவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமா பணம் சொன்னே ஆயின்னு போய் கல்யாணம் பண்ணா இப்படித்தான், யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. டேய் அவளே டென்ஷன்ல இருக்கா, ஏதாச்சும் ஆயிர போகுதுடா, பேசாம இருடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரி விஜயா இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க சும்மா இருக்க முடியுமா, அவ வரட்டுங்க,
சொல்றாங்க, என் பையனோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அப்படி யோசனை பண்றாங்க, பல கோடி சொத்துள்ள மதிப்புள்ள ஆளு இவளை விட்டா எப்படி அப்படின்னு ஒரு பக்கம் வேற மனசுக்குள்ள இருக்குது. திடீர்னு விஜயாக்கு ஒரு பொறி தட்டுது, ஏங்க ஒருவேளை நம்ம ரோகிணி எவனாச்சும் ஏமாத்திட்டு இப்படி குழந்தைய கொடுத்துட்டு போயிருப்பானோ? ஆமா, நீ பணக்காரனா எப்படி வேணாலும் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு முத்து. விஜயா, என்ன ஆனாலும் சரி ரோகிணி வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜை போன் பண்ணி விஜயா வர சொல்லிடுறாங்க. மா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறாரு மனோஜ். டே உன்னோட வாழ்க்கையை பத்தி தானே பேசுறதுக்கு வர சொல்றேன், உனக்கு வேலை முக்கியமா? இப்ப என்னமா என்னோட லைஃபை பத்தி பேசுற, நீ முதல்ல வாடா அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும். அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்றாரு, நீ உடனே ரோகிணிக்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குங்க அவளுக்கு கால் பண்ணும், அவளை கூப்பிட்டு வர சொல்லு, ஆனா இந்த விஷயத்த மனோஜ் வந்தோடனே சொல்ல வேண்டாம், நம்ம பக்குவமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி வரட்டும், நம்ம எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி வந்து நம்ம சொல்றப்பே மனோஜுக்கு தெரியட்டும், அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றது கரெக்ட் தான், அது மாதிரியே செய்யுங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. முத்துவும் சொல்றாங்க. ரோகிணி வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மனோஜும் வர்றாங்க. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி வரட்டும் இருடா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நான் வந்து பிஸ்னஸ் மேன்பா, எனக்கு பயங்கர வேலையெல்லாம் இருக்கும், நீங்க என்னோட வேலையை கெடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா பொல்லாத வேலை, உன்னோட வாழ்க்கையே போக போகுது, இதுல வேலை வேற உனக்கு முக்கியமாடா அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா, பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க மீனா. பின் என்ன மீனா, இவனுக்கு வாழ்க்கையே போக போகுதாமா, இவனுக்கு இப்பதான் பிசினஸ் முக்கியமா அப்படின்னு சொல்றாரு முத்து. கொஞ்சம் பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க. மா பாருங்கம்மா, என்ன திட்டலைன்னா இவனுக்கு தூக்கமே வராதம்மா, என்னமா பிரச்சனை சொல்லுங்க. விஜய சொல்றாங்க, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது, ஒரு பொண்ணை பார்த்தா அவ எப்படி, என்ன குடும்பம் எப்படி, நல்லவளா கெட்டவளா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா இல்லையாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்காம லவ் பண்ணா இப்படிதான் நடக்கும். மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு விஜயா கொஞ்சம் பேசாம இருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எங்க பின்ன என்னங்க இவன் பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க வந்துடுறாங்க ரோஹிணி. இவங்கெல்லாம் உட்காந்துருக்க பார்த்துட்டு என்னடா இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களே, ஏதாச்சும் வில்லங்கமா இருக்க போகுதோன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரோகிணி வந்தோடனே அமைதியாயிடுறாங்க. ஆண்டி வர சொன்னீங்களே என்ன அப்படின்னு ஒண்ணுமே பேசல. விஜயா என்ன இது ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி அம்மா கொஞ்சம் உட்காருமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு. ரோகிணியும் உட்காடுறாங்க. அப்பா என்னப்பா பொறுமையா பேசிட்டு இருக்க, தடாபுடான்னு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டே முத்து கொஞ்சம் பேசாம இருக்கிறியா, நான் பேசிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் இடையில நீ என்னடா பேசிட்டு இருக்கிற, சரிப்பா நீங்க பேசுங்க. அம்மா ரோகிணி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு ஒண்ணுவே தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. அங்கிள் என்ன அங்கிள் சொல்றீங்க? இல்லம்மா ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லம்மா சில விஷயங்கள்ல வந்து சில பேர் சொல்றாங்க உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படிங்க. ஐயோ அங்கிள் அதெல்லாம் உண்மையே இல்லை அங்கிள், மனோஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், மனோஜ் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஐயோ ரோகிணி இப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது ரோகிணி, முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதியும் ஆஹா எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்களே அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா முத்து என்ன பண்றாருன்னா அந்த டாக்டர் கிட்ட ஃபைல் இருக்கும்ல, அந்த ஃபைலை டாக்டர் ஃபைலை தூக்கி போடுறாரு சென்டர் டேபிள்ல. அதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. ஆஹா தெரிஞ்சு போச்சு போல இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சமாளிச்சே ஆகணும்னு வேற யோசனை பண்றாங்க. அந்த ஃபைலை எடுத்து படிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைலை எடுக்கவே இல்லை, பேசாம அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ரோஹிணி டே அண்ணா அதை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு, நான் எதுக்கு இதை படிக்கணும், டேய் படிச்சு பாருடா முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி சரி படிக்கிறேன் கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. மனோஜ் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு, டென்ஷன் ஆயிடுறாரு. ரோஹிணி என்ன இது, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அதுல ஒரு குழந்தை வேற இருக்கா, என்ன ரோஹிணி என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன்னு நினைச்சேன், இப்படியே மறைச்சிட்டே ரோஹிணி அப்படின்னு அவரும் கோவப்படுறாரு. என்ன பேசுறேன்னு தெரியாம ரோஹிணி முழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரோஹிணி இப்படி பண்ண, சே உன்ன போய் நம்பணும் பாரு, இவ்வளவு கேவலமா இருக்கியா அப்படின்னு திட்டுறாரு மனோஜ். மா என்னம்மா இவ இப்படி இருக்கா, இவ்வளவு நேரம் வாயை திறக்காம அமைதியா உட்காந்துட்டு இருந்த விஜயா சொல்றாங்க, இவளுக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுத்துருடா, இவ வேண்டாண்டா நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அத்தா என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, உடனே டைவர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஒருத்தரோட வாழ்க்கை அத்தை இது, ஏய் நீ முதல்ல பேசாதடி,
கட்டுறவளே, எனக்கும் என் மகனுக்கும் இடையில இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ தலையிடாத, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏய் நில்லு மீனா, நீ எதுக்கு பேசிட்டு இருக்க, அதான் அவங்க பேசட்டும் விடு அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, ஆண்டி என்ன நடந்ததுன்னு முதல்ல கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும், போது நிறுத்து, இப்படி நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் ஒரு நாளும் கூட நினைச்சதில்ல ரோகிணி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா கொஞ்சம் பேசாம இரு, அந்த புள்ள என்னமோ சொல்ல வருது, என்னன்னு கேட்கலாம் இரு அப்படின்னு சொல்றாரு. என்னத்தங்க கேட்கறது, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கா, இவகிட்ட போய் என்னத்தன்னு கேட்கறீங்க, கொஞ்சம் இரு. ஆமா நீ சொல்லுமா, என்ன நடந்தது விஷயத்த சொல்லு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா, இல்லை எவனாச்சும் ஏமாத்தி பிள்ளைய கொடுத்துட்டானா, குழந்தை ஏற்கனவே பிறந்ததா, அந்த குழந்தை அப்படி பிறந்ததுன்னா அந்த குழந்தை எங்க, என்ன ஏதுன்னு எங்களை டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல சுச்சுவேஷனை யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு பிட்டை தூக்கி போடுறாங்க. இந்த வயசான கல்யாணம் பண்ணது இதெல்லாம் எதுவுமே சொல்லாம இவங்க என் அப்பா கிட்ட கோவிச்சுட்டு இங்க வந்தா. அப்புறம் ஒரு கட்டத்துல மலேசியாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் என் கூட நல்லா பழகுனான், அவனையும் நானும் லவ் முழுசா அவனை நம்புனேன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் என் மனசை லவ் பண்ணல, என் உடம்பதான் லவ் பண்ணிருக்கான். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் எனக்கே தெரியாம எனக்கு ஜூஸ்ல தூக்க மருந்தை கலந்து கொடுத்து வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான், அபியூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்டவுடனே எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு. மீனா பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சே, ரோகிணியோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் கண்ணை முழிச்சு பார்த்தப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சது. சரி கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே, அவனை மன்னிச்சு விட்டேன். நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன விட்டுட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அவன் என்ன விரும்பல, என் உடம்ப தான் விரும்பியிருக்கான், அதே மாதிரி என் சொத்தை தான் விரும்பியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். நான் பிரெக்னண்டா இருந்தேன், அந்த குழந்தைய அழிச்சிடணும்னு நான் யோசனை பண்ணேன். ஆனா என் மனசு ஒத்து வரல அதுக்கு. அதனால அந்த குழந்தைய ஒரு பையன் பிறந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு, என் மாமா, அப்பா எல்லாருமே சொன்னாங்க, நீ நிஜமானே லவ் பண்ணி அவன் இது மாதிரி பிரிஞ்சு போயிருந்தா பரவாயில்ல, அவன் உன்னை ஏமாத்தனம் தானே, அவனையே நினைச்சுக்கிட்டு எதுக்கு நீ வாழணும், அதனால நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த குழந்தைய பத்தி கவலைப்படாத, இந்த குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அடிக்கடி என் மாமா அப்பா எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதுல விருப்பமே இல்லாம இருந்தது. நான் பிறந்தப்போ அந்த குழந்தைய என் கண்ணில் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. என் அப்பா மாமா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய எங்க வளர்த்துறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி எதுக்காக வாழணும் அப்படின்னு சென்னையில நானும் வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் மனோஜை பார்த்தேன். மனோஜை பார்த்த பின்னாடி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே எனக்கு தோணுச்சு. அவ்வளோ ஒரு நல்லவரா, கேர் டேக்கரா, ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தாரு. இவர் மாதிரி நல்லவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் அவரு கூட தான் வாழணும்னு நினைச்சேன். மனோஜ் கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகிறப்போ என் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அவர் இல்லாம நான் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தேன். இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு தான் நினைச்சேன். சாரி மனோஜ், ஆனா சொல்லலாம்னு நினைக்கிறப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட இப்ப சொல்ல வேண்டான்னு. அதனாலதான் நான் மறைச்சிட்டேன். நான் அந்த குழந்தை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை ஆண்டி, புரிஞ்சுக்குங்க ஆண்டி, எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானா தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்க சொல்லலாம், நான் தப்பு பண்ணல. ஏதோ ஒரு கேடு கெட்டவன் என்னை இப்படி ஏமாத்திட்டான், அதுக்காக நான் இதுக்கு பலியாக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அழுதுகிட்டே ரோகிணியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மீனாக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிருது. சே பாவமே, இதை போய் நம்ம கண்டுபிடிச்சி இவங்களுக்கு சொல்லிட்டுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க மீனா. இதெல்லாம் கேட்ட ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி மேல எந்த தப்புமே இல்லை, அவங்க சொல்றது கரெக்டு தான். அவன் பண்ண தப்புக்கு ரோகிணி எதுக்கு பலியகடா ஆகணும், அவன் அங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பானாமா, ரோகிணி மட்டும் எதுக்கு இப்படி இருக்கணும், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயா ஏத்துக்கிறதா இல்ல, டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றத விஷயத்த கேட்ட உடனே மனசு கஷ்டமாயிருச்சு. நம்ம ரோகிணிக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. விஜயா, ரோகிணி இந்த தப்ப வேணும்னே பண்ணல, அவளுக்கே தெரியாம நடந்த ஒரு விஷயம், அதனால இவ வாழ்க்கையை எதுக்கு பாழாக்கணும், விடு விஜயா, இந்த பேச்சை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் விஜயா கால தப்புக்கடின்னு விழுந்துடுறாங்க. ஆன்டி என்னை மன்னிச்சிருங்க ஆன்டி, இதை உங்ககிட்ட சொல்லி இருக்கணும், மன்னிச்சிருங்க, சாரி ஆன்டி, இது எனக்கே தெரியாம நடந்த தப்பு, இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் ஆமாமா பாவமா ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பாக்குறாங்க. விஜயா கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, சொத்து பூரா மனோஜுக்கு தான் வரும், மனோஜுக்கு வந்ததுன்னா நமக்கும் தான் சொத்து வரும். ஆனா இந்த பையன் இருக்கானே என்ன பண்றது, இப்படி சொல்லலாம்,
இந்த பையனுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லிடலாம், அப்புறம் தான் மனோஜ் கூட வாழணும்னு சொல்லிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி சரி எழுந்திரி, ஆனா நீ மனோஜ் கூட வாழணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ எழுதி தரணும் பத்திரத்துல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ ஏதோ தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சுன்னு சொல்ற, சரி நடந்துட்டு போகுது, ஆனா அந்த பையன் இருக்கான், அந்த பையனை நீ பார்த்தது இல்லைன்னு சொல்ற, அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற, ஆனா அவன் ஒரு காலத்துல பெருசாகி உன்னை பார்க்க வந்தா என்ன பண்ணுவ ஆண்டி, அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. சரி நீ பேச மாட்ட, ஆனா உனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஏற்கனவே எவனுக்கோ பிறந்ததுல ஒரு குழந்தை, அந்த பையன் பெருசாகி இப்போ வந்து சொத்து கொடுன்னு கேட்டான்னா என்ன பண்றது, இப்போ உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு சொத்து கிடைக்காம போயிரும்ல, ரெண்டா பிரிஞ்சு போயிரும்ல சொத்து, அதனால நான் சொல்ற மாதிரி நீ செய், நீ ஒரு பத்திரத்துல எழுதி கொடுக்கணும், என் பையனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னும், அதே மாதிரி சொத்து முழுவதும் எனக்கும் மனோஜுக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் எங்க அப்பாவோட சொத்து முழுவதும் வரணும்னு எழுதி கொடு, அதே மாதிரி உங்க அப்பாவும் ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கணும், என் மூத்த பேரனுக்கு எந்த சொத்துமே இல்லைன்னும், மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் எல்லா சொத்துமேனு எழுதி கொடுக்கணும், அதை சொல்லு, நான் மனோஜ் கூட ஒன்ன வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கிரிமினல் புத்திப்பா, எப்படி பிளான் எல்லாம் போடுறாங்க பாருப்பா உங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏ விஜயா, என்ன விஜயா பேசிக்கிட்டு இருக்க, பாவம் அந்த பையன், அவனை வளர்த்துறாங்க, அவங்க சொத்தெல்லாம் முக்கியமா, அவங்க அப்பா பார்த்து ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போறாரு, விடு விஜயா. இல்லைங்க, இது சொன்னாதான் நான் ரோஹிணிய மனோஜ் கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற சத்தியம் வேற பண்ணணும்னு சொல்றாங்க விஜயா. அப்ப ரோஹிணி யோசனை பண்றாங்க, எப்பத்தையே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு மழுப்பலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, ஆண்டி இது வரைக்கும் அந்த பையனை நான் கண்ணில் கூட பார்த்ததில்ல, இப்படி எவ்வளோ பெருசு இருக்காங்க கூட எனக்கு தெரியாது, யார் மாதிரி இருக்காங்க கூட எனக்கு தெரியாது ஆண்டி, அவனை இனிமேல் பார்க்க மாட்டேன், என் அப்பாவோட சொத்து முழுவதும் எனக்கு மனோஜுக்கும் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க விஜயாக்கு. அப்போ தான் விஜயாக்கே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பத்திரத்தை நீ சீக்கிரம் எழுதி கொடுத்துரு, அதே மாதிரி உன் அப்பா கிட்டே இந்த பத்திரத்தை எழுதி வாங்கிடு, சைன் போட்டு வாங்கி எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அப்பா ஜெயிலில் இருக்காரு, இப்போ ஒன்றும் முடியாது, ஜெயிலிருந்து வந்த பின்னாடி உங்ககிட்ட இது மாதிரி பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இருந்தாலும் உன் மேலே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குதுன்னு வேற விஜயா சொல்லிக்கிறாங்க ரோகிணி கிட்ட. ஆக்சுவலாக ரோகிணி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பத்திரம் நம்ம எழுதுறதானா எழுதி கொடுத்துடலாம், அப்பா கிட்ட பத்திரத்தை கையெழுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பா ஜெயிலில் இருக்காரு கையெழுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி எப்படியாச்சும் ஓட்டலாம், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எப்படியாச்சும் இதை சமாளிச்சு தான் ஆகணும், அதுக்குள்ள மனோஜை நம்ம கையில் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி.